வெல்கம் டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். இந்த குக்கீஸை பாருங்க, எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இந்த குக்கீஸை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வெளியே க்ரன்ச்சியாக உள்ளக்க சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கிற இந்த குக்கியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பை சேர்த்து சலிச்சுக்கிறங்க. இப்போ இதை தண்ணியாக அப்படியே வச்சுக்கிறேங்க. ஒரு பவுலில் 1/2 கப் எண்ணெய், 1.25 கப் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூட 1 கப் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ 4 முட்டை எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஒரு முட்டையை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்படி ஒரு முட்டையாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி முட்டையை ஆட் பண்ணும்போது வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கணுங்க. இப்போ சலிச்சு வச்ச மாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, இப்போ கேக் பேட்டர் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேட்டர் எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ குட்டி பால் செஞ்சு பவுடர் பண்ண சுகரில் ரோல் பண்ண போகிறோம். இந்த பால்ஸை பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பால்க்கு நடுவுலையும் ஒரு 2 இன்ச்சாவது இடம் விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் 180 டிகிரி நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பியூட்டிஃபுல்லான கிராக்ஸோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான வித்தியாசமான குக்கீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. அடுத்த சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.